ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். பெண்கள், குழந்தைகள் மற்றும் எல்லாருக்குமே நான் சொல்ல போகிறது முக்கியமான ஒரு செய்தி தான். சம்மர், வெயில் காலம், கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோடை காலத்தில் என்ன நம்ம யூஸ் பண்ணலாம், உடம்புக்கு எது ஆரோக்கியமானது, எது ரொம்ப உடம்புக்கு எரிச்சலை ஊட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது துணிமணிகளை சொல்கிறேன். அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே பெண்கள், குழந்தைகள், அதே சமயம் ஜென்ட்ஸ் எல்லாருமே இன்னர்வேர் போடுவோம், அதாவது உள்ளாடைகள் போடுவோம். அந்த உள்ளாடைகள் நமக்கு நன்மை பயக்குதா இல்லை தீமையா, அதனால உடலுக்கு என்ன கேடு விளைவிக்குது, இல்லை நமக்கு உண்மையாலுமே அது உள்ளே போடுறதுனால நமக்கு நல்ல விஷயம் தானா, இந்த சம்மரில் போட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். பிறந்த குழந்தைகள் முதல் நடுத்தர வயது பெண்கள் வரை, பெரியவங்க வரை பேண்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பேண்டிஸ் மீன்ஸ் ஜட்டி சொல்கிறேன், அதாவது இன்னர் உள்ளாடை எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிந்தட்டிக் கிளாத்தில் வருது. அதே சமயம் நிறைய ஸ்டைலில், நிறைய வண்ணங்களில் பார்க்கவே அழகாக எவ்வளவோ டிசைன்ஸில் வெரைட்டி மாடலில் இன்னர் வியர், அதாவது பேண்டிஸ் ஒவ்வொரு வித்தியாசமான கம்பெனியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த டிசைனுக்காகவும் அந்த அழகுக்காகவும் நம்ம அது எந்த துணியாக இருந்தாலும் அந்த துணியோட என்ன தான் வேல்யூ அப்படிங்கிறத கவனிக்காமல் நம்ம அந்த அழகுக்காக மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். அதாவது சிந்தட்டிக் துணியில் தான் மோஸ்ட்லி வருது. அது சிந்தட்டிக் துணியில் வர்ற பேண்டிஸ், அதாவது அந்த இன்னர் வியரை நம்ம இந்த சம்மர் நேரத்தில் யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? அது சமயம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம பேண்டிஸ் போட்டுகிட்டே வச்சுருப்போம். அது எதுக்கு அப்படின்னா, குழந்தைக்கு போகிறது ஃபேஷனுக்காக கிடையாது. ஏன்னா குழந்தைங்க என்ன ஆகுனா பிறப்பு உறுப்புகளில் அடிக்கடி கை வைக்கிற பழக்கம் குழந்தைங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதை தவிர்க்கவும், அதில் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக பாக்டீரியா பிறப்பு உறுப்புகளில் அட்டாக் பண்ணி தொற்றுநோயை உண்டாக்கும். அதுக்காகவும் அது தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜட்டி போட்டு விடுவோம், குழந்தைங்களுக்கு போட்டு விடுவோம். அதே சமயம் பள்ளி, காலேஜ் போகிற பெண்களும் சரி, பெரியவங்களும் சரி பேண்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எந்த கிளாத்தில் நம்ம அதை அணிஞ்சால் நமக்கு உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது டிசைன்ஸை தான் பார்ப்போம். அது நல்ல டிசைனாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தால் போதும், நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த சிந்தட்டிக் கிளாத்தில் உள்ள நம்ம பேண்டிஸ், ஜட்டி யூஸ் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தா, பிறப்பு உறுப்பிலிருந்து வெளியேறு பார்த்திங்களா, கசிவு பார்த்திங்களா, அதோட தோல் மேலே பட்டு ஃபங்க்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஜெனட்டலியான்னு சொல்லிட்டு ஒரு தொற்றுநோய் நமக்கு உண்டாகுது. சிறுநீர் கழிக்கும் பொழுதோ, அப்புறம் சுத்தம் செய்யும் பொழுதோ சருமத்தில் படும் நீரானது என்ன ஆகுனா பிறப்பு உறுப்பு ரோமங்களில் தங்கி அதனால நமச்சலை கொடுக்கிறது. அதே சமயம் லேடிஸ் இந்த பீரியட் சேத்தில், அதாவது மாதவிட காலங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா நாப்கின், அதுவே சிந்தட்டிக் சீட்டால் தான் செய்யப்படுறது. அதை சிந்தட்டிக் சீட்டை நம்ம ஆல்ரெடி சிந்தட்டிக் பேண்டிஸ் போட்டுருக்கும் போது அதே சிந்தட்டிக் சீட்டால் உருவான நாப்கினை நம்ம வைக்கும்போது ரெண்டுமே சிந்தட்டிக், அதுவும் சிந்தட்டிக், நம்ம போட்டிருக்க நாப்கினும் சிந்தட்டிக் தான், நம்ம போட்டிருக்க பேண்டிஸும் சிந்தட்டிக் தான். இது ரெண்டுமே சிந்தட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தொற்றுநோய் நிறையவே வரும். இது நம்மளே நினச்சி பாருங்கள், நம்ம உடம்புக்கு ரொம்பவே கேடு. தொற்றுநோய் ஈஸியாகவே இந்த சிந்தட்டிக் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணால், நாப்கினோ அதாவது பேண்டிஸோ சிந்தட்டிக் கிளாத்தில் யூஸ் பண்ணால் ஈஸியாகவே தொற்றுநோய் நல்லாவே வரும். பெண்களுக்கு இந்த சிறுநீர் துவாரம், பிறப்புறுப்பு, இந்த மலத்துவாரம் மூணுமே பக்கத்தில் அருகருகே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு துவாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலோ, அதாவது சிறுநீர் துவாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலோ, மற்ற பிறப்புறுப்பு, மலத்துவாரம் எல்லாத்துலேயுமே அந்த பிரச்சனை அந்த தொற்றுநோய் மூணுக்குமே ஒன்றாவே வந்துடும், மூணுக்குமே பரவிடும். மூணுக்குமே தொற்றுநோய் பரவுறதுனால என்ன ஆகும்னா, உடல் நல்லா ரொம்பவே வீணாக போயிடும். ஹெல்த் அதாவது யூட்ரஸ் ப்ராப்ளத்துலலாம் கொண்டு விட்டுரும். ஸோ அதாவது என்ன ஆகும்னா, கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் கொண்டு விட்டுரும். கடைசியில் அது பெரிய பிரச்சனையாக போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம யூஸ் பண்ணுற சிந்தட்டிக் பேண்டிஸ்னால தான். ஸோ மோஸ்ட்லி காட்டன் பேண்டிஸ் இருக்குல்ல, காட்டன் பேண்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே சமயம் பெண்கள் பீரியட்ஸ் ஸ்டேப்பப்போ நாப்கின் யூஸ் பண்ணாலும் ரொம்ப காட்டன் பேட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. காட்டன் நம்ம யூஸ் பண்ணால் அது என்ன ஆகும்னா, அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கொள்ளும். அந்த துவாரங்களில் வெளிப்படுற ஈரத்தை உறிஞ்சிக்கொள்கிற தன்மை அந்த காட்டன் பேடில் இருக்குது. அதே சமயம் நம்ம சருமத்தில் ஏற்படும் ஈரப்பசையை தவிர்த்து உலர்ந்த சருமமாக இருந்தால் தான் அனாவசிய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது. முக்கியமாக பெண்கள் பேண்டிஸ் வியர் பண்ணுறதை தவிர்த்து பேண்டிஸ் போன்ற கால் வைத்த உள்ளாடைகள் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நல்லது. இந்த பேண்டிஸ் நம்ம போடுறதுனால தொடை இடுக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உராய்வு உண்டாக்கிட்டே இருக்கும். அதாவது டெர்மடைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ரெண்டு தொடையும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தோல்வி அது உண்டாகும். தோலின் நிறம் என்ன கருப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் தோலில் ஒரு துர்நாற்றம் ஏற்படும். தோல் நிறம் ரொம்பவே கருப்பாகி ரெண்டு தொடையும் உரசி இந்த பேண்டிஸ் போடுறதுனால தோலில் துர்நாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி சிந்தட்டிக் கிளாத்தில் பேண்டிஸ் போடுறதுனால கண்டிப்பாக பெண்களுக்கு வியாதி தான் அதிகமாகும். ஸோ காட்டன் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெண்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்து நம்ம ப்ரா பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ரா எல்லா பெண்களுமே யூஸ் பண்ணுறாங்க.
ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அதே சமயம் பெரியவங்க எல்லாருமே ப்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ப்ரா என்னாங்கன்னா இப்போ வந்து வெரைட்டி மாடலில் வந்துட்டு வித்தியாசமாக வருது, அழகுபடுத்தி வருது. ஸோ நம்ம அந்த அழகுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக வந்து வாங்கி நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஆனால் அதனால என்னென்ன கேடு வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ப்ரா வந்து இப்போ என்னாங்கன்னா ப்ராவில் வந்து பேடெல்லாம் வச்சு வித்தியாசமாக வந்துட்டு அதாவது மார்பு பகுதி வந்து அழகாக தெரியணும், அலங்காரமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வித்தியாசமாலாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். வந்து டைட்டாக போடுறாங்க, அது வந்து பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேடு வச்சு அழகான டைட்டாக வந்து போடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மார்பு பகுதியில் வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே குறைஞ்சி போயிருங்க. அதனால என்ன ஆகும்னா மார்பகங்களில் வந்து வீக்கமும் வலியும் வந்துட்டு உண்டாகும். பண்ணுறாங்கன்னா பேடட் ப்ரா வந்து போட்டுக்கிறாங்க, அதே சமயம் சிந்தட்டிக் ப்ரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் வந்துட்டு கொஞ்சம் மாடலாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னு சிந்தட்டிக் ப்ரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த வெயிலில் அதாவது சம்மர் டேஸில் என்ன ஆகும்னா வேர்வை வந்து ரொம்பவே அதிகமாக சுரக்கும், வேர்க்கூறு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராவையும் யூஸ் பண்ணுறதை மோஸ்ட்லி தவிர்த்துக்கணும். ஆண்களோ பெண்களோ காட்டன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வந்து நம்ம உடம்புல உள்ள வெளியேற நச்சு நீரை வந்து இரிஞ்சிரும். ஸோ வந்து அது மாதிரி காட்டன் உடுத்துறதுனால தான் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரவே வராது. அந்த நம்ம உடம்புல வெளியேறது பார்த்திங்கன்னா நச்சு நீர் அதெல்லாம் வந்து காட்டன் இரிஞ்சிரும். ஸோ அந்த தேமல் அதெல்லாம் வரவே வராது. ஸோ காட்டன் தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து எப்போவுமே நம்ம ட்ரெஸ்ஸு ப்ராவாக இருந்தாலும் சரி, உள்ளே போகிற பேண்டிஸாக இருந்தாலும் சரி, எப்போவுமே 1 இன்ச் வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசு அளவில் தான் போடணுமே. ரொம்ப டைட்டாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. 1 இன்ச் வந்து கூடுதலான அளவில் போடுறதா சருமத்தை வந்து உலர்வாக வந்து வைத்துக்கொள்ள வந்து உதவும். அதே சமயம் வந்து வியாதிகள் வந்து வரவே வராது. கண்டிப்பாக பெண்கள் டைட்டான பேண்டிஸ் போட்டால் அவங்களுக்கு கர்ப்ப சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வரும். அவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். அதே சமயம் நீர்க்கிருமி தொற்றும் வரும். அதே சமயம் ப்ரா வந்து போடுறதுல டைட்டாகவோ நம்ம அழகை பார்த்து போட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு மார்புகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நல்லாவே வரும். ஸோ காட்டன் வியர் பண்ணுங்கள். சிந்தட்டிக்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி ஸ்டைலை பார்க்காம அழகை பார்க்காம நீங்கள் வந்து நார்மலாக காட்டனை வந்து இந்த சம்மர் காலத்தில் வந்துட்டு இந்த கோடை காலத்தில் வந்துட்டு காட்டன் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இது வந்து லேடிஸ்க்கும் மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.